தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் பெறப்பட வேண்டும். புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட வேண்டும். வேலையில்லா திண்டாட்டம் அறவே ஒழிய வேண்டும். தொழிலதிபர்களின் பார்வை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் கொள்ளையர்களின் பார்வை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி இருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சாதகமான தொழில்களை கண்டறிந்து அது குறித்த அறிக்கைகளை அரசுக்கு அனுப்பி அரசின் ஒப்புதலை பெற்ற பின்பு அங்கு தொழில்களை அமைக்க தொழிலதிபர்களுக்கு உதவும் மையங்களாக மாவட்ட தொழில் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. புதிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் திமுக ஆட்சியில் இவற்றின் செயல்பாடுகள் குறைந்துவிட்டன. பல்வேறு மாவட்டங்களில் பொது மேலாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் அனைத்து மாவட்ட தொழில் மையங்களிலும் திட்டப்பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 85,000 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும் என்பதோடு தொழில் முதலீடுகளை ஈர்க்க துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு செய்தாலே முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவார்கள். அப்போதுதான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவாகும்.